ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஒரு வித்தியாசமான சேனைக்கிழங்கு வறுவல் கூட்டு. சேனைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ தோல் நீக்கி சீவி எடுத்து பொடியாக கட் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். ரொம்ப வேக வச்சோன்னா குழஞ்சி போயிடும். ஒரு 5 நிமிஷம் வேக வைத்து எடுத்துக்கொள்ளணும். சிறிது மஞ்சள் உப்பு போட்டு வேக வைக்க வேணும். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், சிறிது உப்பு போட்டு வேக வச்சு அதை வெந்த பின்பு வடிகட்டி எடுத்து வைத்து கொள்ளணும். இந்த உப்பு போடுறப்போ உப்பு போட்டு ஆட் பண்ணி நல்லா கிளறி அந்த உப்பும் மஞ்சளும் நல்லா அதில் பிடிக்கணும். இந்த பக்குவத்தில் அப்படியே எடுத்துடணும். எடுத்து வடிகட்டி வைக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 பல் முந்திரி, கொஞ்சம் தேங்காய், 2 டீஸ்பூன் போல், ஒரு பட்டை, பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, கசகசா, பட்டை, அன்னாச்சி பூ எல்லாம் போட்டு, ஏலக்காய் எல்லாம் போட்டு 2-3 ஏலக்காய் எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். 2 தக்காளியும் ஒரு பல்லாரி வெங்காயம் இது பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளியும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கடாயில் சிறிது எண்ணெய் ஊற்றி ஏற்கனவே கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிசம் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நன்கு வதக்கணும். இந்த வறுவல் கூட்டு நல்லா சூப்பராக செம்மையாக இருக்குங்க. நல்லா கறிக்கூட்டு மாதிரி இருக்கும். நல்ல பருப்பு குழம்புக்கு நல்லா இருக்கும் காம்பினேஷன். ஸ்ரீ ஈஷா நவுது பருப்பு குழம்பு எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம கிராமத்து பருப்பு குழம்பு, திருநெல்வேலி பருப்பு குழம்பு இப்படி தாங்க இருக்கும். நல்லா செம்மையாக நல்லா டேஸ்ட்டாக சுமையாக இருக்கும். பருப்பு டால் அப்படி சொல்லுவாங்க சென்னையிலலாம். இந்த பருப்பு குழம்புக்கும் அந்த வறுவல் கூட்டுக்கும் நல்ல அருமையாக செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஸ்ரீ ஈஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்பு சொந்தங்களே, கொஞ்சம் ஜீரகம் போட்டு இல்லை பொரிய விடுறேன். அப்புறமா பொடியை நறுக்கின தக்காளியை போடலாம். போட்டு நன்கு வதக்கணும். நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் அந்த மசாலா அதில் பிடிக்கட்டும். தக்காளி வெங்காயத்தில் இப்போ நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, முந்திரி தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, மசாலாலாம் போட்டு அந்த பேஸ்ட்டை போட்டு இப்போ நல்லா கிளறி நல்லா வதங்கட்டதும் சிறிது தண்ணீர் ஊற்றணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா அந்த பேஸ்ட்டு நல்லா வரணும். லைட்டாக உப்பு போடணும். ஏற்கனவே சேனக்கிழங்குல உப்பு போட்டிருக்கோம். இது இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போடணும்.
இப்போது வடிகட்டிய சேனக்கிழங்க அதில் போட்டு நல்லா கிளறணுங்க. பரட்டி எடுக்கணும். நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடும் அது. சேனக்கிழங்க நம்ம பொரிப்போம், புளி ஊற்றி அவிப்போம். அந்த மாதிரி இதுவும் நல்லா இன்னும் காராமல் இருக்கும். அதுக்காக இது பண்ணுவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸ்லைஸாக வெட்டி நல்லா வேக வச்சு அதையும் வறுவல் மாதிரி செய்வாங்க எல்லோரும். தெரியும் உங்களுக்கு. இப்போ கூட்டு ரெடி ஆகிட்டு, வறுவல் கூட்டு. இப்போ சாப்பிட்லாமா? அன்பு சொந்தங்களே, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. இது நல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நல்லா முழுமையாக பாருங்கள். அன்பு சொந்தங்களே, வணக்கம்.